ஹலோ வெல்கம் டு மிதாஸ் அகாடமி. இன்னைக்கு நாம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று லைவ் போட்டிருந்தேன். அதில் 5 questions ஃப்ரம் யூஜிசி நெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2018 மேனேஜ்மெண்ட் சிலபஸ்லேருந்து போட்டிருந்தேன். அதில் 5 questions பார்த்துருந்தோம். அந்த 5 questionsக்கான ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ரீட்டைலர் இஸ் டிமார்ட்? ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஸ்டோர், கன்வீனியன்ஸ் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், கேட்லாக் ஸ்டோர். த ஆன்சர் இஸ் டிஸ்கவுண்ட் ஸ்டோர். எல்லாரும் நினைக்கலாம் இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் தானே, இவங்க என்ன டிஸ்கவுண்ட் ஸ்டோர் சொல்கிறாங்கன்னு. இட் இஸ் லைக் அ சூப்பர் மார்க்கெட், பட் டிமார்ட்டோட ஸ்பெஷலைசேஷனே பார்த்தோம்னா டிஸ்கவுண்டட் ரேட்டில் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ இட் இஸ் அ டிஸ்கவுண்ட் ஸ்டோருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் செகண்ட் கொஷின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செகண்ட் கொஷின் வந்து which one of the following is considered as a threat to database and DBMS database management system? இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா unauthorized access, log of system failures, insertion of virus, firewalls. ஃபயர்வால்ஸ் வந்து நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். அண்ட் வைரஸ் இதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். லாக் ஆஃப் சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ்னாலையும் எந்த த்ரெட்டும் இல்லை. ஆனால் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறது இஸ் அ ப்ரைமரி த்ரெட். ஸோ அதோட ஆன்சர் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். தேர்ட் கொஷின், ஹூ பேஸ் த லே ஆஃப் காம்பன்சேஷன் டு அ ஒர்க்மேன்? லே ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து லே ஆஃப் கொடுத்தா தான் அந்த கம்பெனியிலேருந்து அந்த எம்ப்ளாயீஸ் வெளியே போகிறாங்க. ஸோ இதில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ டிரெக்ட்லி த ஆன்சர் இஸ் எம்ப்ளாயர். And the fourth question பார்த்தோம்னா, which among the following concept is not related to product design? ப்ராடக்ட் டிசைனுக்கு சம்மந்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் கான்கரண்ட் இன்ஜினியரிங், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், இஆர்பி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். கான்கரண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் டிசைன் அது அண்ட் அதோட டெவலப்மெண்ட் ரிலேட்டடு. ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கிறது என்னென்னா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை வந்து ரீடிசைன் பண்ணுறது. ஸோ அதுவும் டிசைன், ப்ராடக்ட் டிசைன் சம்மந்தப்பட்டது தான். அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் பார்த்தோம்னா இது வந்து இருக்கிற டிசைன் அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து யூனிஃபார்மாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கான்னு செக் பண்ணுறது ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ அப்போ இதுக்கு ரிலேட்டடாக ப்ராடக்ட் டிசைனுக்கு ரிலேட்டட் இல்லாமல் இருக்கிறது என்னென்னா இஆர்பி, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து மற்ற எல்லா பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபினான்ஸ், ஹெச்ஆர், சப்ளை செயின், இன்வென்ட்ரி இவங்களோடலாம் வந்து இன்டெகிரேட் பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ப்ராடக்ட் டிசைன். And the fifth question அப்படின்னு பார்த்தோம்னா, which among the following is also known as cross contact communication? And the options are intrascalar communication, interscalar communication, extra organizational